Hi students, எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? சரி 10th standard very crucial part in our life. But 10th ல வந்து நம்ம physics, chemistry, biology அப்படினு செப்பரேட்டா படிக்கிறோம். But today I am going to teach the first lesson of biology. பயாலஜில வந்து ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய கஷ்டமான கான்செப்ட் எதுவுமே கிடையாது. But the life processes is the first lessons. Life processes. But life processes யாருக்கு இருக்கும்? Whether it's that living, how can we differentiate whether the organism has the life, whether the organism don't have a life? எதை பேஸ் பண்ணிமா ஒரு ஆர்கானிசம் லிவிங்கா இல்லை நான் லிவிங்கா அப்படின்னு சொல்கிறது? ஒரு லிவிங் ஆர்கானிசமாக இருந்தால் கண்டிப்பாக அதில் நிறைய ப்ராசஸ் வேணும். அப்போ ஒரு லைஃபுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வேணுமோ அதை தான் நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு லிவிங் ஆர்கானிசம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் தேவை. ஐ am just speaking, I'm just walking, I'm able to intake my food, I'm able to respire. So the different kind of processes, the important vital processes is specifically used for the living organisms is called as the life processes. ஒரு வாலை பார்த்து just observing the wall, whether it has the life or not, definitely it don't have a life. எதனால் சொல்கிறீங்க wall does not have a life? It is unable to move. மூவ்மெண்ட் மட்டும் சொல்ல முடியுமா? I am going to tell about only the movement இருந்தால் living organism, movement இல்லை அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். they are thinking about the growth. இப்போ நிறைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. whether the process is visible or invisible அப்படின்னா is invisible to eyes. ஒரு பிளான்ட்டை பார்க்குறோம் நம்ம, you are just pouring the water to the plants. இந்த ஒரு 400 மீட்டர் ஹைட்டில் இருக்கிற பிளான்ட்டுக்கு how the water is going move to the top regions. அப்போ அங்கே இருக்கிற செல்ஸ் எப்படி மல்டிபிள் ஆகுது, டிவைட் ஆகி மறுபடியும் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது பிளான்ட்டில். how it is going to create the huge amount of shape in the blue whale. அமீபாவில் எப்படி இன்டேக் நடக்குது, ஃபுட் இன்டேக் எப்படி நடக்குது, how it is going to excrete their waste. இப்போ எவ்ரிதிங் இஸ் ஹேஸ் த லைஃப். அது அமீபாவாக இருக்கட்டும், ப்ளூ வேலாக இருக்கட்டும், ஒரு ஜெய்ஜாண்டிக் பிளான்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லைஃப் அப்படின்னு தான் சொல்கிறோம். எவ்ரிதிங் இஸ் கன்சிடர் ஆஸ் த லிவிங் ஆர்கானிசம். அப்போ அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு சம் எசென்சியல் ப்ராசஸஸ் இஸ் நீடட். அந்த ப்ராசஸஸ் இருந்தால் தான் அதுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ சம் எசென்சியல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் டு மெயின்டைன் த லைஃப் சஸ்டைன் இட் இஸ் கால்ட் ஆஸ் த லைஃப் ப்ராசஸஸ். ஓகே, when we think about the life processes, all the organism is going to perform the different kind of processes. ஒரு within the organism நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்போ first I am going to tell about the nutritions. It may be excretions, it may be the transportations, so growth, response to the stimulus, then we can consider as the event the metabolism. But different kind of the processes going on. For examples, nutrition, excretion, transportations, growth, response to the stimulus, metabolisms, very important process, respirations, final one is reproduction. We are going to concentrate the reproduction here. We are going to concentrate the reproduction in the separate lessons. இப்போ இந்த ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக தேவை ஒரு ஆர்கானிசத்துக்கு. ஒரு ஆர்கானிசம் தனக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கணும். முதல்ல ஒன்று இட் மேபி ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன், அதர்வைஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ். ஏதாவது ஒரு ஆர்கானிசம் ஃபுட்டு, ஏன்னா ஃபுட் இஸ் ஒன்லி ப்ரொவைட் எனர்ஜி டு த ஆர்கானிசம்ஸ். எனர்ஜி இல்லைன்னா அந்த ஆர்கானிசத்தில் எந்த ஃபங்க்ஷனுமே பார்க்க முடியாது. But nutrition is one of the very important vital process to the living organism. This is one of the important living life processes. ஏதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ் ஃபுட்டை எடுத்துக்காமல் அதனால் சர்வை பண்ண முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது, சர்வை பண்ண முடியாது. How many days we are able to survive without food? We are able to survive without food more than 100 days. Record is there. இப்போ ஒரு 100 நாள் எப்படி சார் ஃபுட் இல்லாமல் இருக்க முடியும், நியூட்ரிஷன் இல்லாமல் எப்படி சார் இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி we have some amount of the stored food item, ஃபுட் ரிசோர்ஸ் நிறைய இருக்கும் அந்த பாடியில். அப்போ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட சிஸ்டம். இந்த exactly absence of food only, it is unable to survive.
About nutrition, we are going to tell about in this particular lesson, we are going to focus on more about the nutrition. By intake of food, how the organism intake of food, how the plant is intake the food, how the animals are intaking the foods, what kind of the different mode of nutrition, the autotrophic nutrition and heterotrophic nutrition and heterotrophic nutrition is further divided into parasitic, saprophytic, symbiotic, nariya method larka. We are going to study one by one, but this is one of the essential processes to sustain the living organisms, to maintain the organism perfectly. Okay, nutrition food போகுது உள்ள போய் என்ன ஆகுதுமா food, we are going to consume the food. என்ன process நடக்குது அடுத்த process, the food is entered to the digestive system. We just consider our human body first. இப்போ நம்ம food சாப்பிட்ற food automatically go, it is going to completely digested. இப்போ நியூட்ரிஷனில் வந்து digestion நடக்குது. The digestion is nothing but the breakdown of complex food substances into the simple food substances. What will happen, the simple substances is going to absorbed by the microvilli. But microvilli absorb money is it supply the nutrients to the different part of the things. But enna nadakudanga, next process going to happens, the process is called respirations. I just try to imagine our life without intake the air, how the peoples are suffered because of the insufficient amount of oxygen during the COVID situations, we know very well. அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது தேவை. எதுக்கு ஆக்சிஜன் தேவை? ஆக்சிஜன் இல்லாட்டி என்ன சார், ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியாதா? டெஃபினட்டாக இட்ஸ் நாட் பாசிபிள். Whatever the organism is completely depending on oxygens, its need for the respiration process. But respiration is the second life process. I am giving the idea only. The respiration is one of the important life processes, including amoeba also needed, blue whale needed, a simple chlamydomonas, ஒரு சின்னதாக ஒரு சிங்கிள் செல்லில் இருக்க chlamydomonas இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பைரோகைராவாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆல்கேவாக இருந்தாலும் சரி. அப்போ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் லைஃப் ப்ராசஸ், இஸ் இம்பார்ட்டன்ட் வைட்டல் ப்ராசஸஸ் டு மெயின்டைன் தேர் லைஃப் ப்ராப்பர்லி. அப்போ இந்த ப்ராசஸ் இல்லைன்னா அதெல்லாம் சர்வை பண்ண முடியாது. இப்போ எந்தெந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த ஆர்கானிசம் ப்ராப்பராக சர்வை பண்ண தேவையோ அதை தான் நம்ம லைஃப் மெயின்டைனிங் ப்ராசஸ் ஆர் எசென்சியல் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெஸ்பிரேஷன் என்ன நடக்குது ரெஸ்பிரேஷனில், we are going to study elaborately, I am just giving the outline. But during the respiration what's going on? But whatever we are going to consume the food, it is going to convert it. The food is break down and convert into energy. Food is breakdown of food. Break down of food. Breakdown of food is otherwise called as the respirations. இப்போ எதுக்காக food break down ஆகணும்? The food is converted into energy. Energy in the form of ATP அப்படின்னு சொல்லுவோம். What is the full form of ATP? Adenosine triphosphate. It is called as the energy currency of the cells. Just like a fuel. இப்படி ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து ஃபியூல் இருந்தால் தான் வெஹிக்கிள் ஒர்க் ஆகுமோ, அந்த மாதிரி நம்மளோட ஹியூமன் பாடியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு லிவிங் சிஸ்டம், வெதர் இட்ஸ் அ பிளான்ட் ஆர் வெதர் இட்ஸ் அனிமல், வெதர் இட்ஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இட் ஹேவ் த ஃபர்ஸ்ட் மஸ்ட் ஹேவ் தட் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்போ எங்கேருந்து வருது அப்படின்னா நியூட்ரிஷன் ஃபுட்டிலேருந்து வருது. இப்போ whenever the process is going to happen, at that time huge amount of carbon dioxide is released. Carbon dioxide கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசம் ரிலீஸ் ஆகணும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இஸ் unnecessary things to the human beings, unnecessary things for the animals. எந்த ஆர்கானிசம்லாம் யூஸ் பண்ணுதோ, ஆக்சிஜன் யூஸ் பண்ணுதோ, அதில் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள். இப்போ தேவையில்லாத பொருளை நான் எக்ஸ்பெல் பண்ணணும், வெளியேற்றணும். இல்லை தேவையில்லாத பொருள் வீட்டில் இருக்குது, கார்பேஜை வந்து வீட்டில் நான் ரிமூவ் பண்ணாமல் வீட்லேயே வச்சுருக்கேன், நான் ஐ ஒன்ட் ரிமூவ் த கார்பேஜஸ் ஃப்ரம் மை ஹோம். நான் கார்பேஜஸ்லாம் எதுவும் தூக்கி போட மாட்டேன், குப்பையெல்லாம் எதுவுமே போட மாட்டேன், நான் வீட்லேயே தான் வச்சுருப்பேன். என்ன ஆகும் வீட்டில்? The same thing happen in the body. See, whenever the large number of chemical reaction நடக்கும்போது நிறைய வேஸ்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பெல் பண்ணுற ப்ராசஸ், வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ப்ராசஸ் யூஸ் ஆகுது வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு? ஏதாவது ஸ்பெஷல் ப்ராசஸ் போயிட்டுருக்கு நம்ம பாடியில்? இஸ் தேர். அப்போ எக்ஸ்க்ரீஷன் இஸ் த காமன் ஃபார் போத் பிளான்ட்ஸ் as well as animals. Plants also need to be excrete their waste. Human body also need to be excrete their waste. எக்ஸ்க்ரீஷன் நடந்தே ஆகணும். ஏன்னா டம்ப் ஆகக்கூடாது. டம்ப் ஆச்சு நம்மளோட பாடியில் வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா it is going to affect our whole metabolisms. But the next process we are going to learn excretion. So excretion is very very important life processes. ஒரு 60 years ஏஜுக்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமே வந்து இந்த ப்ராசஸ் தான், ஸ்டாப்பிங் த யூரினேஷன்ஸ். இப்போ யூரினேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு, இஸ் மஸ்ட் பி ரிலீஸ்ட். வேஸ்ட் வந்து பாடியை விட்டு வெளியே போகணும்.
இப்போ வெளியே போகல அப்படின்னா என்ன ஆகும்? இட்ஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும். அது பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லை அனிமலாக இருக்கட்டும். இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன், ஹவு த எக்ஸ்கிரீஷன் ஹேப்பன் இன் த ஹியூமன் பாடி, ஹவு த எக்ஸ்கிரீஷன் ஹேப்பன் இன் த பிளான்ட்ஸ். அதோட டீட்டெயில் தான் படிக்க போகிறோம். இப்போ வாட் இஸ் த டெஃபினேஷன்ஸ்? The removal of nitrogenous components from the body. Removal of nitrogenous or get rid of nitrogen waste from the body is called excretions. Removal of nitrogenous waste. Yeah. இப்போ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி அவனை வேஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கும். அதாவது வேஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா டம்ப் ஆகி இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அவர் கம்ப்ளீட் அவர் அஃபெக்ட்மெண்ட். அப்போ எக்ஸ்கிரீஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லைஃப் ப்ராசஸஸ். எக்ஸ்கிரீஷன் நடக்காட்டி நம்மளால் சர்வை பண்ண முடியாது. இல்லை கொஞ்ச நாள் எக்ஸ்கிரீஷன் இல்லாமல் இருக்கலாம் சார், கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். இட்ஸ் நாட் பாசிபிள்ஸ். ரைட்? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். தென் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். அப்போ எதுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கணும் லைஃப்குள்ளே, லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே? ஏன் ஒரு சப்ஸ்டன்சஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யார் மெயினாக ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக இருக்கா? ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இஸ் தேர். அப்போ வி ஹேவ் த ஹார்ட், த ஹியூமன் ஹேவ் த ஹார்ட். அதே மாதிரி பிளான்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்கு அப்படின்னா வி ஹேவ் த ஸ்பெஷலைஸ்ட் வாஸ்குலார் டிஷ்யூ. இப்போ வாட் இஸ் த நேம் ஆஃப் த வாஸ்குலார் டிஷ்யூ? How the plant transport the water and minerals and prepared food from one place to other places. We are going to learn about the transportations. Transportation in plants, transportation in humans. We are going to learn in the two sub-concept. Transportation in plants, transportation in humans. அப்போ ஹியூமன் பாடியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கணுமா? அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது எல்லாமே மூவ் ஆகணும். ஐ எம் கோயிங் டு இன்டேக் த ஏர். I am intaking the air, inhalation ஏர் பண்ணுறேன். அந்த ஏர் ஐ நீட் டு கோ டு த ஃபீட் டு த ஹெட் ரீஜன்ஸ். என்னோட பிரெயினில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஏர் போய் ரீச் ஆகணும். இப்போ யார் யாரை எடுத்துகிட்டு போகிறோம் பாடிக்குள்ளே? Who is carries the air from one place to other place? The blood is carry. இப்போ பிளட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யார் பம்ப் பண்ணி புஷ் பண்ணுறா? இப்போ the blood is need to be pumped from the against the gravitational force. இப்போ எக்ஸாக்டாக thoracic கேவிட்டியில் இருக்கிற ஒரு ஹார்ட், how it is going to pumping the blood into the head regions, how it is going to receive all the part of the brain system. But the blood is going to transport everything. Blood is going to transport everything. Am I right? But that's transportations. We are going to learn what is the structure of heart, what is the structure of blood vessels. How it is the transportation happen in that plant, how the transportation happen in that thing. But every process is going. நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்க்ரீஷன் கரெக்டாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கரெக்டாக இருக்குது. The cells, all the metabolism is going smoothly, respiration happens. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்கானிசத்தில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். எல்லா ப்ராசஸுமே ப்ராப்பராக நடக்கணும். ஏதாவது ஒரு ப்ராசஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல் த ஆர்கன்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் வித் ஈச் அதர்ஸ். ஒரு ஆர்கனுக்கும் இன்னொரு ஆர்கனுக்கும் எல்லா இடத்துலையும் தொடர்பு இருக்குது. இப்போ எக்ஸ்க்ரீஷன் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம், பிரைன் cannot be think properly. ஃபுட்டை ஒழுங்காக எடுத்துக்கலைன்னா மற்ற ஆக்டிவிட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகணும். See what we are going to focus, just I giving the introductions, what we are going to focus in the upcoming videos. We are going to study one by one very elaborately, clearly about what are the various processes. எந்தெந்த ப்ராசஸ்லாம் நம்மளோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண தேவையோ அதை தான் லைஃப் ப்ராசஸ் சொல்கிறோம். Remaining things we will discuss in the next class, students. Bye.